வணக்கம். பெண்கள் ஆட்சி செய்யும் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா சமையல் அறை தான். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமும் அந்த சமையல் அறை தான் அப்படிங்கிறது தெரியும். அந்த சமையல் அறையில் தண்ணீரை எங்கு வைத்தால் வருமானம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாருடைய ஆரோக்கியத்திலும் சமையல் அறைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம வீட்டின் சமையல் அறை வாஸ்துப்படி எப்படி இருந்ததுன்னா ஆரோக்கியமும் செல்வ வளமும் பெருகும் அப்படிங்கிறத நம்ம பல பேர் பல விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அமைத்துக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட சில பொருட்களை சில இடத்துல மாற்றி வைப்பதன் மூலம் வருமானம் தடைப்படுது அப்படின்னு தெரிந்தும் அதை சரி செய்யாமல் இருப்பது தான் தவறு. அந்த வகையில் சமையல் அறையில் வைக்கும் அந்த தண்ணீர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வைத்தால் வருமானம் பெருகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே எல்லா வீடுலையுமே அக்னி மூலை அப்படின்னு சொல்லப்படும் தென்கிழக்கு பகுதியில் தான் சமையல் அறை வைத்திருப்பாங்க. தெற்கு பார்த்த வாசல் அமைந்திருக்கும் வீடுகளில் வடமேற்கில் வைத்திருப்பார்கள். சமையல் அறை வைக்க சரியான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தென்கிழக்கு பகுதி தான். குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுப்பு வைக்கும் மேடை அப்படிங்கிறது பார்த்தோன்னா கிழக்கு நோக்கி நம்ம நிற்கிற மாதிரி நம்ம நின்றுக்கிட்டு அந்த அடுப்பை வைத்து கிழக்கு நோக்கி நம்ம நிற்கிற மாதிரி சமையல் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தான் நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த வகையில் சமையல் செய்வதற்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான பொருளை இடம்பெற வேண்டியது தான் அந்த தண்ணீர். அந்த தண்ணீரை எங்கு வைக்கணும், எந்த பாத்திரத்தில் அதை சேமித்து வைக்கணும், எந்த திசையில் அதை வைக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சமையல் அறையில் நிறை குடம் வைத்து அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டி காலத்துலலாம் சமையல் செய்வாங்க. நிறை குடம் அப்படிங்கிறது எப்போவுமே சமையல் அறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடத்திலிருந்து தண்ணியை மொண்டு தான் அந்த சமையலுக்கு அரிசி சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு அந்த நிறை குடத்திலிருந்து தண்ணியை எடுத்து தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா வாட்டர் ஃபில்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா சிங்க்லேயே போர் வாட்டர் ஒன்று நார்மலாக யூஸ் பண்ணுற சமையலுக்கு பயன்படுத்தும் வாட்டருக்குன்னு 2 டேப் வச்சு சிங்க்லேயே அதை ஃபிட் பண்ணிடுறோம். முடிந்தவரை தேவைப்படும் பொழுது அந்த தண்ணீரை வாட்டர் ஃபில்டர்லேயோ அல்லது டேப்லேயோ பிடிச்சி நம்ம சமையல் செய்வது அன்றாட வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக சமையல் அறை அப்படிங்கிறது ஒரு நிறை குடம் அந்த சமையல் அறையில் இருக்குமாறு பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிறை குடம் தண்ணீர் அப்படிங்கிறது முடிந்தவரை எவர் சில்வர் குடத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிளாஸ்டிக் குடத்தில் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி எவர் சில்வர் குடம் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செப்பு பாத்திரம் பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எவர் சில்வரோ அல்லது செப்பு பாத்திரத்தில் நிறை குடமாக வைத்து அதை பயன்படுத்தி தினமுமே அதை புதிதாக அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம வழக்கமாக வைத்து கொள்ளணும். குடத்தில் வைத்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா சமையல் செய்யும் பொழுது பெண்களோட மனநிலை சரியாக இருந்தால் தான் அந்த சமையலும் மிக சுவையாக இருக்கும். அப்படி பெண்களின் மனநிலை சரியாக இருக்கணும், செல்வ நிலை உயரணும் அப்படின்னா அந்த தண்ணீர் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கிச்சனில் மேடை வச்சுருப்போம். அந்த மேடையில் தெற்கு மேடை அப்படின்னு சொல்லப்படும் தெற்கு மேடை அந்த சுவர் பக்கத்தில் அந்த தண்ணீர் நிறை குடத்தை வைப்பது சிறப்பு. அப்படி எங்களுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது பட்சத்தில் வடக்கு சுவரில் தண்ணீர் சேகரிக்கும் அந்த நிறை குடத்திலான பானையை வைப்பது அப்படிங்கிறது மிக சரியான திசையாக சொல்லப்பட்டிருக்கு. மறந்தும் கூட மேற்கு சுவர்லேயோ அல்லது கிழக்கு சுவர்லேயோ அந்த தண்ணீர் பானையை வைக்கக்கூடாது அப்படின்ற முடிந்தவரை தெற்கு சுவரிலான மேடையிலையோ அல்லது வடக்கு சுவரிலான மேடையில் அந்த நிறை குடம் தண்ணீரை வைத்து அந்த தண்ணீரை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது பெண்களின் மனநிலையும் சீராக இருக்கும், செல்வ நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நிறை குடத்தில் தான் வச்சு தண்ணீர் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்.
வாட்டர் ஃபில்டர் வைத்திருந்தாலும் கூட அந்த தண்ணீரை டேப்பிலிருந்து பிடிப்பவர்களாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக அதை பிடிச்சு நிறை குடமாக வைத்து அதிலிருந்து பயன்படுத்துவது, சமையல் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை மாற்றி அமைத்து கொண்டோன்னா நம் வீட்டில் வருமானம் பெருகுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயம் செய்தால் மாற்றம் வருமா அப்படின்னு கொஷின் மார்க்கோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இதை செய்தால் நிச்சயமாக மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தினமுமே இனி சமையல் அறையில் நிறை குடம் வைத்து அந்த குடத்திலிருந்து எடுத்து சமையல் செய்வதை வழக்கமாக்கி கொள்ளலாம். செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.